வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு நாராயணன் அவர்களும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு கோபண்ணா அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். நான் பேசுவதையும் எழுதுவதையும் தடுக்க எனது மகனை குறிவைக்கிறார்கள் அப்படின்னு ப. சிதம்பரம் பிஜேபி மேல குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. சிபிஐ அதிகாரிகள் நேற்று அவருடைய மகன் வீட்டில் சோதனை நடத்தியிருக்கிறாங்க. அந்நிய முதலீட்டு ஊக்குவிப்பு வாரியம் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எப்படி பார்க்கலாம் திரு நாராயணன்? அவர் இன்னும் அதிகம் பேசணும், அவர் இன்னும் அதிகம் எழுதணும். அந்த ஆட்சியில் நடந்தபோது என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத அவர் அதிகமாக சொல்லணும் தான் நாம் எதிர்பார்க்குறோம். அவர் குறைவாக தான் பேசியிருக்கிறாரு, குறைவாக தான் எழுதுகிறாரு. அதனால் ப. சிதம்பரம் அவர்கள் அதிகமாக பேச வேண்டும். முகாந்தரம் இல்லாமல் இந்த முதல் தகவல் அறிக்கையானது பதியப்பட்டிருக்காது. இதில் மூன்றாவது அக்யூஸ்டாக குற்றம் சாட்டப்பட்டவராக கார்த்தி சிதம்பரம் அவர்களை இந்த சிபிஐ ஆனது இதில் சொல்லியிருக்கிறாங்க. நேற்று பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றியதாக சொல்லியிருக்கிறார்கள். இது குறித்த விசாரணை நடக்கும். அவர்களுடைய மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை. ஆனால் தொடர்ந்து ஒரு இந்த நாட்டினுடைய நிதியமைச்சராக இருந்த ஒருவருடைய மகன் இது போன்ற ஒரு பிரச்சனையில் சிக்கி இருப்பது என்பது மிகவும் வருத்தத்திற்குரியது. கோபண்ணா, ப. சிதம்பரம் அவர்கள் 1970 அரசியலில் இருக்கார். ஒரு 45 ஆண்டு காலமாக அரசியல் இருக்கார். ஒரு 25-30 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக, பணியாளர் துறை நலத்துறை அமைச்சர், அப்புறம் உள்துறை இணை அமைச்சர், அவர் நிதி அமைச்சர். 15 லட்சம் கோடிக்கு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கிற அதிகாரத்தை பெற்றவராக ஒரு நிதியமைச்சராக இருந்திருக்கிறார். புகழ்பெற்ற நிதியமைச்சர். அதிக பட்ஜெட்டுகளை இந்த நாட்டிலே தாக்கல் செய்திருக்கிறார். மிகப்பெரிய பொறுப்புகள், உள்துறை அமைச்சர் போன்ற பல பொறுப்புகளை அவர் வகித்தவர். ஒரு நேர்மை அவரது நேர்மை நிரூபிக்கப்பட்ட ஒன்று. பையன் மேல இல்ல இருக்கட்டும், யார் மேலாக இருந்தா அவரை குறிவைத்து தாக்குவதற்காகத்தான் இன்றைக்கு அவருடைய மகன் மீது இன்றைக்கு இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. 2007-8 அந்நிய முதலீடு மேம்பாட்டு வாரியம் ஏதோ சிதம்பரம் நினைத்ததெல்லாம் அங்கே அனுமதி வழங்க முடியாது. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் போர்டு என்பது 5 செயலாளர்கள் அடங்கிய ஒரு குழு. அது 5 பேரும் ஒப்புதல் கொடுத்த பிறகுதான் அது அனுமதிக்கே வரும். ஆக இவர் தன்னிச்சையாக எதையும் செய்ய முடியாது. இது அப்பட்டமான அவதூறு குற்றச்சாட்டு. 2008 நடந்ததற்கு இன்றைக்கு கிட்டத்தட்ட 10-12 ஆண்டுகள் கழித்து அவரை பழிவாங்குவதற்காக இன்னைக்கு பாஜக ஆட்சிக்கு எதிராக ஆணித்தரமான வாதங்களை தேசிய அளவில் ஊடகங்கள் மூலமாக பணமதிப்பு நீக்கத்தில் நரேந்திர மோடியினுடைய போலி தோற்றத்தை தோலுரித்து காட்டியவர் சிதம்பரம். நாடு முழுவதும் அவர் போய் பிரச்சாரம் செய்தார், பேசினார், எழுதினார், தொடர்ந்து அவர் செய்வார். அவரையெல்லாம் அவர் குரல் வலையை நெரிப்பதற்கு பாஜக முயற்சி செய்தால் நடக்காது. திடீர்னு போட்ட வழக்கு இல்ல. என்னைக்கு வேணா நீங்க போதுமான ஆதாரங்கள் இல்லாம அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. 3 ஆண்டுகளாக நீங்க அரசோட இந்த நடவடிக்கை முடிய போறது இல்ல. அது சந்திக்கிறதுக்கு நீதிமன்றத்திற்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அங்கே அரசு மேல தவறுனா நீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்க. எங்களுடைய கருத்து என்பது இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை. இது நீதிமன்றத்திலே சந்தித்து நரேந்திர மோடி ஆட்சியினுடைய பழிவாங்க நடக்கவே நாங்கள் அம்பலப்படுத்துவோம், தோலுரித்து காட்டுவோம். இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிற போதெல்லாமே மத்திய அரசு மீது இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்றேன், அதாவது இதுல பாத்தீங்கன்னா 2007-8 இந்த அனுமதி வழங்கி இருக்கு. அந்த அனுமதி வழங்குறதுக்காக இவருக்கு 10 லட்சம் ரூபாய் குவைட் ப்ரோக்கோ கொடுத்ததாக இவர் சம்பந்தப்பட்ட மறைமுகமாக சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனத்திற்கு கொடுத்ததாக இந்த குற்றச்சாட்டு. ஆக தேடி தேடி கடைசியாக ஒரு உளுத்து போற ஒரு விவகாரத்தில், ஆதாரம் இல்லாத ஒரு வழக்கில் நேரடியாக சம்பந்தப்படாத மறைமுகமாக சம்பந்தப்பட்டவர், அவருடைய எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு நிறுவனம் அது பலனடைந்திருக்கெல்லாம் சொல்லி ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்கு.
இதில் ஒன்றும் கிடைக்கல. நேற்று என்ன நடந்தது என்று எனக்கு நன்றாக தெரியும். இன்னொன்று சொல்கிறேன், ப. சிதம்பரத்தை 50-40 ஆண்டுகளாக நான் அறிந்தவன். அவர் எந்த நிலையிலையும் தவறுக்கு உடன் போனதில்லை, தவறு செய்தது கிடையாது. அவருக்கு அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். நீங்கள் அப்படிப்பட்ட மனிதராக இருந்தனால்தான் மிகப்பெரிய பொறுப்புக்கு, மிகப்பெரிய உயரத்திற்கு அவர் போனார். ஒரு நேர்மையற்றவர் இந்த நாட்டின் நிதியமைச்சராகலாம் வந்துட முடியாது. 5-6 நிதிநிலை அறிக்கைகளை தாக்கல் செய்ய முடியாது. அப்படிப்பட்டவர் எங்களுக்கு தெரியும். அவரை முற்றிலும் அறிந்தவர்கள் நான். எல்லாம் முடியாத கடைசியில் அவர் மகன் மீது இந்த வழக்கு தொடுக்கப்பட்டு அதன் மூலம் சிதம்பரத்தினுடைய செயல்பாடுகளை நீங்க முடக்கிடலாம், தடுத்துடலாம் நினைத்தா நரேந்திர மோடியினுடைய கனவு பலிக்காது. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை, அதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே இங்க கொடுத்துட்டார் கோபண்ணா அவர்கள். அதாவது நீ ஒரு எஃப்ஐஆர் போட்டவனே ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குதுன்னா அது பெரிய விஷயம். இந்த நாட்டில் இந்த மாதிரி ஒரு உடனடியாக மறுநாளே இது இப்படித்தான், அவரை மாதிரி ஒரு மனிதரே இல்லைன்னு சொல்லி உளுத்து போன சமாச்சாரம் எல்லாம் சொல்லி ரொம்ப அருமையான ஜட்ஜ்மெண்ட் சொன்னார். ஆனால் அதை தீர்மானம் பண்ண வேண்டியது கோர்ட்டு தான். ஆனால் இங்கே பிரச்சனையே ரொம்ப சாமர்த்தியமாக இவங்க சிதம்பரம் அவர்கள், காங்கிரஸ்காரங்க தான் நிறைய பேர் சிதம்பரத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே இந்த எஃப்ஐஆரில் கூட ப. சிதம்பரம் பேர் இல்லை, கார்த்தி சிதம்பரம். இதில் இந்த 5 செயலாளர்கள் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார், ப. சிதம்பரம் சொல்லியிருக்கிறார். ஆனால் 30/5/2007 அன்னைக்கு அரசாங்கம் வெளியிட்டிருக்கிற அந்த அனுமதி கடிதமானது ப. சிதம்பரம் அவர்களுடைய தலைமையில் 26 நிறுவனங்களுக்கு 4 அந்த ஐஎன்எக்ஸ் மீடியா அதுவும் உட்பட 4.6 கோடிக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக சொல்கிறது. இதில் பிரச்சனையே என்னன்னு கேட்டால், இதில் இந்த செக்ஷன் 120B கூட்டு சதி, அதே போல் 420 மோசடி சீட்டிங், அதே போல் செக்ஷன் 13 ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், இதில் தான் பதிஞ்சிருக்கிறாங்க. இதை ரொம்ப தெளிவாக இது எப்படியெல்லாம் எந்த மாதிரியான ரூட்டிலெல்லாம் இந்த பணம் போயிருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் 4.6 கோடி ரூபாய்க்கு அனுமதி வாங்கி கொண்டு வெளிநாட்டிலிருந்து 305 கோடி அதிகமாக அந்த பணம் வந்திருக்கிறது. ஐஎன்எக்ஸ் மீடியா அப்படிங்கிற அந்த நிறுவனத்தில் வாங்கி ஐஎன்எக்ஸ் நியூஸ் மூலமாக அந்த பணத்தை வாங்கியிருக்கிறாங்க. இதில் கார்த்தி சிதம்பரத்தினுடைய நிறுவனம் எப்படியெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்குன்னு எஃப்ஐஆரில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இந்த நாட்டினுடைய சிபிஐ 10 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததையே இப்ப தோண்டி எடுத்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. செய்யக்கூடாதான் தான் நான் கேட்கிறேன். ஏன்னா அந்த நேரத்தில் சொல்றாங்க, இன்கம் டாக்ஸ்ல 2008 அரசாங்கத்துக்கு கேட்குறாங்க இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி நடந்திருக்குதுன்னு மிக ஆதாரபூர்வமாக அந்த துறை நிதியமைச்சருக்கு சொன்ன பிறகுதான் அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அதை மறைப்பதற்காகத்தான் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் அதை அந்த குற்றச்சாட்டை மறைப்பதற்காக ஏற்கனவே வந்த அந்த நிதியை முறைப்படி, அதாவது முறைகேடாக வந்ததை முறைப்படி மாற்றினார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. இன்னைக்கு அது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படுது. அவங்களுடைய ஆட்சியில் 2014 வரைக்கும் அதை கிடப்பில் போட்டுட்டாங்க, அதை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதுதான் மோசடி. அதனாலதான் சொல்றாங்க இனிமேல் தான் அதை விசாரிக்க போறோம். ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. 2007-8 பீட்டர் அண்ட் இந்திராணி முகர்ஜி அவர்கள் இந்த ஐஎன்எக்ஸ் மீடியாவை தொடங்குறப்போ வீர் சிங்வி போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் அங்கே இருந்தாங்க. நிறைய பத்திரிகையாளர்கள் பழிவாங்கப்பட்டு நிறைய முறைகேடுகள் நடந்ததாக புகார் வந்தபோது ப. சிதம்பரம் அவர்கள் சீரியஸ் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னார். இந்த குற்றச்சாட்டுகளை 2008, 9, 10 விசாரிக்க சொல்லி உத்தரவு செய்தவரே ப. சிதம்பரம் தான் அன்னைக்கு. அதன்படி விசாரணை நடத்தப்பட்டு அதில் ஆதாரங்கள் இல்லாதனால அது 2013 முடிஞ்சு போச்சுங்க. ஆக இது ஏற்கனவே சிதம்பரம் இந்த நிறுவனத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்கிறார். ஆக ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்லுகிறேன், ஏதேதோ தேடி கடைசியாக இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் மிக துணிச்சலாக இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக நரேந்திர மோடியினுடைய ஜனநாயக விரோத செயல்களை, சர்வாதிகார உணர்வோடு தன்னிச்சையாக செயல்படுகிற போக்கையெல்லாம் மக்களிடம் பிரச்சாரம் செய்கிற பணியில் ஒரு முக்கியமாக பங்காற்றி வருகிற ப. சிதம்பரத்தை அவரை ஒன்றும் பண்ண முடியல, அவருக்கு எதுவும் ஆதாரம் கிடைக்கல. ஒரு மகன் என்ற போர்வையில் ஒரு 10 லட்சம் ரூபாய், அது கூட எப்படின்னா அவர் இன்டைரக்டாக சம்பந்தப்பட்ட அட்வான்டேஜ் ஸ்ட்ராட்டஜிக் கன்சல்டிங் ஏஜென்சி என்று ஒரு நிறுவனம் சொல்லி
இந்த வழக்கில் அவரை வந்து இணைத்து அவர் வீட்டில் சோதனை நடத்தி அவரை வந்து இதன் மூலமாக அவருடைய நன்மதிப்பை சிதைத்து விடலாம் என்று நரேந்திர மோடி கனவு கண்டார்னா அந்த கனவு பலிக்காது. நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் இதை பொதுவா பிஜேபி மீதான குற்றச்சாட்டு என்னன்னா விசாரணை அமைப்புகள் சிபிஐயா இருக்கட்டும், அமலாக்கத்துறையா இருக்கட்டும், வருமான வரித்துறையா இருக்கட்டும், இந்த மாதிரி மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளை வந்து எதிர்க்கட்சி தலைவர்களை, மாநில தலைவர்களை, அரசுகளை பலவீனப்படுத்துவதற்கு, ஒரு த்ரெட்டன் பண்ணுவதற்கு பயன்படுத்துறாங்க அப்படிங்கறதா பிஜேபி மீதான குற்றச்சாட்டுனா யார் மேல பயன்படுத்துறது? இப்போ ஜனநாயக விரோத மோடி அப்படின்னு சொன்னாரு. நான் சொல்றேன் தேச விரோத ப. சிதம்பரம், தேச விரோத கார்த்தி சிதம்பரம் நான் சொல்றேன். ஏன் சொல்லக்கூடாது? ஒரு குற்றம் நடக்கிறது, வந்து ஃப்ராடு பண்ணிருக்கிறாங்க, இப்போ மோசடி, இதுல வந்து 420, 120 இவ்வளவு பெரிய ஃப்ராடு நடந்திருக்குதுன்னு சொல்லி இந்த நாட்டினுடைய ஒரு தன்னார்வ இந்த அமைப்பு வந்து அட்டானமஸ் பாடி சிபிஐ அது செஞ்சிருக்குதுன்னு சொன்னா நாம எல்லாமே அதுக்கு இல்ல இந்த நடவடிக்கைகள் சோதனைகள் எல்லாமே நடக்கட்டுங்க, செலக்டிவா இருக்கு. இல்ல கார்த்திகேயன், நான் தமிழகத்துல அதிமுக அமைச்சர்கள் மீது செய்யக்கூடாதா? காங்கிரஸ் தலைவர்கள் மீது அங்க ஆம் ஆத்மி மேல இருக்கு, அப்படி சொல்பவர்கள் பீகார்ல லாலு மேல இருக்கு. இந்த மாதிரி பிஜேபிக்கு எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் வேண்டாதவங்க இருக்கிறாங்களோ அங்க மட்டும் இருக்கு அப்படிங்கறதா எதிர்க்கட்சிகள். நான் கேட்பது ஒரே விஷயம் தான். அப்படி சொல்பவர்கள் இவர்கள் அனைவருமே அப்பழுக்கற்றவர்கள். இவங்க மேல எந்த குற்றச்சாட்டு இல்ல. அவர் வேணா சொல்லட்டும், அதிமுக யாருமே லஞ்சம் வாங்கலைங்க, இவங்க பிஜேபி வேணும்னு தான் போட்டிருக்கிறாங்க. வரிசையா இப்போ நீங்க சொன்ன அந்த கேஸ் எல்லாம் இருக்குது. ஏன் இதே காங்கிரஸ்காரங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு சொல்லலையா இந்த இதை வந்து இன்னும் அதிகமா முடக்கணும், இவங்க மேல இன்னும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ பிரச்சனை அது இல்லை. ஒருவேளை நான் என்ன சொல்றேன், நாங்களே ஏதாச்சும் அதிகாரமா பண்றதுமே வச்சுப்போம். நான் உங்களுக்கு மட்டும்தான் பண்றோம்னா நீதிமன்றங்கள் இருக்குது போங்க. இந்த 3 வருஷத்துல ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு பிஜேபி மேல இருக்குதா? ஒருவேளை இருந்திருந்தால் நீங்க தாராளமா கோர்ட்டுக்கு போங்க. ஏன் போகல அப்படின்னு சொன்னா இவங்க இது வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அதெல்லாம் தேவையே இல்லை. தெளிவா சொல்லுங்க. நான் இப்ப கோபண்ணா ஐயா அவர்கள் சொல்லட்டும், இப்ப ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு கார்த்தி சிதம்பரம் மேல, அது வேற விஷயம். ஆனா நான் சொல்வது அதிமுகவோ அல்லது மற்றவர்களோ, நீங்க சொல்ற ஆம் ஆத்மி, திரிணாமுல் மேல அவங்க எல்லாம் ரொம்ப நீட், இவங்கள மாதிரி ஒரு பரிசுத்தமானவர்கள் உலகத்திலே இல்லைன்னு காங்கிரஸ் சர்டிபிகேட் கொடுக்குதா? அப்படி கொடுக்காத போது நீங்க பிஜேபியோ இந்த மத்திய அரசோ பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல எந்த விதமான தவறும் இல்லை. ஐயா நான் சொல்றேன், நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், தவறு இல்லை, நாங்க எதுவுமே செய்யல. ஆனா ஒருவேளை அப்படி இருந்தால், ஒருவேளை நீங்கள் சொல்வது போல அவர் சொல்வது போல இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல, எங்க கட்சிக்காரங்க மேல நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா இந்த நாட்டுல 70 வருஷம் ஆண்டிங்கல்ல, உங்களுக்கு நீதிமன்றத்துக்கு போகலாம் இல்ல? நீதிமன்றம் யாருக்கு டைரக்ட் பண்ண முடியும்? இது என்ன சார், நீதிமன்றம் யாருக்கு டைரக்ட் பண்ணணும்? அதிகாரிகளுக்கு டைரக்ட் பண்ணட்டும். அதிகாரிகள் மீண்டும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க குற்றச்சாட்டு வரும். கார்த்திகே, நான் தான் சொல்ல வரேன். எத்தனை நீதிமன்ற வழக்குகள் அது போல சொல்லி இருக்குது, லிஸ்ட் கொடுங்க. இந்த 3 வருஷத்துல ஐயா அரசாங்க நடவடிக்கை எடுக்கல, நீதிமன்றத்துக்கு போனோம், இந்த நீதிமன்றம் இதெல்லாம் சொல்லி இருக்குது, இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, கொடுங்க, லிஸ்ட் கொடுங்க. உங்களுக்கு உரிமை இருக்குதா இல்லையா? ஏன் உங்களுக்கு என்ன நீதிமன்றம் புதுசா, இந்த நாடு புதுசா? அதனால ஜனநாயக விரோதம் எல்லாம் சொல்வது தவறு. அது ஜனநாயக விரோதம் எல்லாம் தவறு. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் எதிலையுமே ஊழல் குற்றச்சாட்டு இல்ல. ஒருவேளை நீங்க அது மாதிரி நம்புனீங்கன்னா, உங்ககிட்ட ஆதாரங்கள் இருந்தா நீங்க ஏன் நீதிமன்றத்தை நாடக்கூடாதுன்னு கேக்குறேன். இல்ல பல மாநிலங்களில் பாஜக ஆட்சி செய்கிற மாநிலங்களில், குஜராத்தில், மத்திய பிரதேசில், ராஜஸ்தானில் எல்லா இடங்கள்லையும் ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டு எல்லா இடங்கள்லையும் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு சொல்லப்பட்டு வருகின்றன. இல்லைன்னு சொல்ல, ஏதோ ஒரு புனிதமானவர்கள் அல்ல பாஜகவினர். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, அப்புறம் வந்து சிபிஐ இதெல்லாம் பயன்படுத்தி அதிமுகவுக்கு எதிராக சில நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. நான் காங்கிரஸ் கடந்த காலத்துல நான் சொல்றேன் அந்த நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்கட்டும், அதை பற்றி இல்லை. ஆனா ராம்மோகன் ராவ் நாங்கள் வந்து எல்லா நடவடிக்கைகளும் வந்து முதலாக சிபிஐ அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தியது. ஜனசங்கம் பங்கு வகித்த ஜனதா கட்சி இந்திரா காந்தியை வந்து கைது செய்து பழிவாங்கிறதுக்காக பண்ணாங்க. முதல்ல அரசியலுக்கு பயன்படுத்துறதே இவங்க தான். அடுத்து இன்னைக்கு என்னன்னா, தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை
பல நடவடிக்கைகள் எடுக்கிறீங்க, எடுத்துட்டு அதோட நின்று போகுது. அதுக்கப்புறம் திரைமறைவில் பேரம் பேசப்படுகிறது. அதிமுக இன்றைக்கு மூன்றாவது பெரிய கட்சி. விசாரணை அமைப்புகளை கடந்த காலத்துல காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பில் இருந்த போதும் தவறாதான் பயன்படுத்திச்சு, எதிர்க்கட்சி தலைவர்களை பலவீனப்படுத்த பயன்படுத்துச்சுங்கிற குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா? அதை நீங்க அதை மறுக்கிறீங்களா இல்லையா? இல்ல சிபிஐ நாங்கள் சுயேட்சையான நிறுவனமாகத்தான் அனுமதிச்சோம், நாங்க பயன்படுத்தல. இன்னைக்கு சிபிஐ இன்னைக்கு கார்த்தி சிதம்பரம் மேல் ஏவி விட்டிருப்பது அரசியல் சார்பு நடவடிக்கை. அதே போல தமிழ்நாடு ஒரு கூண்டு கிளீன்னு சொன்னாரு ரஞ்சித் சின்ஹா, சிபிஐ உடைய இயக்குனர். அவர் சொன்னார் இல்ல நீ அதிகாரத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு நாங்க ஆளாகிறோம்னு குற்றச்சாட்டு வச்சாரு. அதெல்லாம் பதவி விட்டு விலகிய பிறகு ஓய்வு எடுக்கிற போது புத்தகம் எழுதி பரபரப்பை ஏற்படுத்துகிற முயற்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்புகள் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை எல்லாம் அதிமுகவை கபலீகரம் செய்து கைப்பாவையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று திருநாவுக்கரசர் அவர்கள் நேற்று கூட தலைவர் அவர்கள் அறிக்கை விட்டிருக்காங்க. இந்த அறிக்கையின் மூலமாக சொல்லப்படுகிற செய்தி என்னன்னா, அதிமுக தலைமையில்லாத கட்சி ஆகிப்போச்சு. இன்றைக்கு அதனுடைய ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு வலிமையான தலைமை இல்லாத காரணத்தினால அந்த கட்சியை முழுவதுமாக கபலீகரம் செய்வதற்கு பாஜக திரைமறைவில் பாஜக தேசிய தலைமை மிகப்பெரிய சதி திட்டத்தை நீட்டி இந்த அமைப்புகள் மூலமாக அவர்களை அச்சுறுத்தி மிரட்டி பணிய வைக்கிற முயற்சி தான். அந்த தைரியத்துல தான் தலைமைச் செயலகத்துல ஆய்வு கூட்டம் நடத்த முடியுது, ஜாயிண்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்த முடியுது. மிரட்டுறாரு வெங்கையா நாயுடு அவர்கள். நீங்கள் மத்திய அரசோடு ஒத்துழைக்கலன்னு சொன்னா உங்களை நான் விலைக்கு வைக்கிற, அதாவது கோஆபரேஷன் இல்லைன்னா செப்பரேஷன் என்று வெங்கையா நாயுடு பேசுவது மிரட்டல். ஒரு கூட்டாட்சி தத்துவம் இருக்கிற பெடரல் செட்டப் இருக்கிற ஒரு மாநில அரசை இப்படி மிரட்டுவதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஐயா முடிச்சு இது குறித்து அடுத்த செஷன்ல நம்ம பேசுவோம்னு நினைக்கிறேன். இல்ல இப்பவே பேசிடலாம். சொல்லுங்க. அதாவது நான் மறுபடியும் சொல்றேன், அதிமுகவை நாங்கள் மிரட்டுறோம், அவங்களுக்குள்ள பிரச்சனை உருவாக்குறோம், இதெல்லாம் நீங்கள் எதிர்கட்சியானாலும் சொல்லுங்கள். நான் கேட்பது ஒன்று தான், நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு சரின்னா அப்போது அந்த மாதிரியான சம்பவங்கள் எதுவுமே நடக்கவில்லைன்னு சொல்கிறீங்களா? இப்போ அதிமுகவினர் மேலே சில அமைச்சர்கள் மேலே வந்திருக்கிற புகார்கள் தவறானவைன்னு சொல்கிறீங்களா? அதிமுக ஊழல் கட்சி இல்லை என்று சொல்கிறீர்களா? என்ன சொல்ல வரீங்க? உங்களுடைய பிரச்சனை என்ன? அதிமுக ஊழல் கட்சி, அதிமுக இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துக்கிறோம், அவங்க முறைகேடுகள் செய்திருக்கிறார்கள், ஆர்கே நகர்ல பணப்பட்டுவாடை நடக்கல, அப்படிலாம் ஒத்துக்கிறீங்களா? நீங்க ஆதாரங்கள் நடவடிக்கை எடுங்க. அதை தாண்டி நீங்க தலைமைச் செயலகத்துல மத்திய அமைச்சர் ஆய்வு கூட்டம் நடத்துறாரு, முதலமைச்சரோட சேர்ந்து ஜாயிண்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறாரு. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? எச்சரிக்கை விடுதலையில மத்திய அமைச்சர் ஒரு விழாவில பேசுறாரு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மத்திய அமைச்சர் மாநில தலைமை செயலகத்துக்கு போக கூடாதா? இதை சொல்ற திருநாவுக்கரசர் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 2016 கோவா, அக்டோபர் 18 2016 கேரளா, அங்க யாரு? காங்கிரஸ். ஏப்ரல் 18 8 வடகிழக்கு மாநிலங்கள், அங்க காங்கிரஸ், அதே போல கம்யூனிஸ்ட் திரிபுரா, இந்த மாதிரியான மாநிலங்கள். அப்புறம் ஏப்ரல் 28 ஹரியானா, மே 2 காங்கிரஸ் கட்சி ஆட்சி புரிகிற கர்நாடகா, மே 5 உத்தரப்பிரதேசம், மே 16 அதாவது நேத்து ஜார்க்கண்ட். இவ்வளவு மாநில தலைமை செயலகங்களும் போய் அங்க இருக்கக்கூடிய மாநில முதல்வர்கள் அதிகாரிகளுடன் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் தொடர்ந்து ஆய்வுகள் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ கர்நாடக மாநில காங்கிரஸ் உரிமையை நாங்க பறிச்சிட்டோமா? இல்ல நீங்க எல்லாரும் நீங்க சொன்ன இந்த மாநிலங்கள் எல்லா மாநிலங்கள்லயும் முதலமைச்சரும் அமைச்சரும் சேர்ந்து பாருங்க, நீங்க போய் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. எல்லா இடத்துலயும் அந்த மாநில முதல்வர்களோ அமைச்சர்களோ அல்லது அந்த அதிகாரிகளோ எல்லாருமே மத்திய மாநில அமைச்சர்கள் அதிகாரிகள் உட்பட அனைவரும், நான் சொல்ற லிஸ்ட் நான் தேதி வாரியா நான் சொல்றது காரணம் தான், உங்களுக்கு சிரமம் வேண்டாம். நான் சொன்ன தேதியில போய் பாருங்க. ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கும். நீங்க சொன்ன இடங்கள்ல ஆலோசனை கூட்டம் மீட்டிங் தான் இது. முதலமைச்சரும் எல்லா முதலமைச்சர்களும் சேர்ந்து, நீங்க சொன்ன எல்லா மாநிலங்கள்லயும் எல்லா முதலமைச்சர்களும் மத்திய அமைச்சரும் சேர்ந்து செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்களா? மத்திய அமைச்சர் மட்டும் 45 நிமிஷம் பேசிட்டு 5 நிமிஷம் மட்டும் எங்கேயாவது முதலமைச்சர் பேசியிருக்காரா? செய்தியாளர்கள் சந்திப்புக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லலாம். யாரை கேட்கணும்ன்றது இது இதுவரையிலும் இது போன்ற ஒரு பழக்கம் இல்லை என்று இருந்தால் இனிமேல் இது மாதிரி நடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கா? விதி இருக்குதா என்ன? நான் என்ன கேட்கிறேன், ஒரு மத்திய அரசு ஒரு மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து
அந்த திட்டங்களை ஒத்துழைப்போடு ஏற்கனவே இப்ப ஸ்மார்ட் சிட்டி மாதிரி பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் இவங்க இணைந்து செயல்படுறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் நீங்க பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு துறையில மத்திய அரசு அமைச்சரோ அதிகாரிகளோ மாநில அமைச்சர்களோ அதிகாரிகளோட ஆலோசனை நடத்துவாங்க. அதுல இல்ல கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா துறைகளையும் ஆலோசனை நடத்துவாங்க. நீங்க ஒரு மாநில அமைச்சரோ போய் மத்திய அமைச்சர் அலுவலகத்துல டெல்லியில போய் உட்கார்ந்து இந்தந்த துறைகள் எல்லாம் நிதி வரல, ஏன்னா மாநில அரசு மத்திய அரசு சேர்ந்து பொதுப்பட்டியல் இருக்குன்னு சொன்னா நீங்க அலோவ் பண்ணுவீங்க? கேக்குறாங்களே, இல்ல இல்ல கேக்குறாங்களே, யார் இல்லன்னு சொன்னது? கேக்குறாங்களே, தவறு ஒண்ணு இல்லையா சார்? மத்தவங்க கேட்கலன்றதுக்காக இதை நீங்க செய்யக்கூடாது எப்படிங்க சொல்லலாம்? ஒரு மத்திய அமைச்சர் தலைமைச் செயலகத்துக்கு போய் திட்டங்களை ஆய்வு செய்கிறார் என்று சொன்னால் அதே போல் மத்திய அமைச்சரவை செயல்படுகிறது. ஒரு மாநில அரசு அதை ஆய்வு செய்ய முடியுமா? கேள்வி கேட்க முடியுமா? அதாவது இன்றைக்கு ஒரு எஜமானத்தனம். அதாவது நீங்கள் கலந்து பேசுவது வேறு, ரெவ்யூன்றது என்ன பண்ணியிருக்கீங்க, ப்ராக்ரஸ் என்ன, அது என்னன்னா ஒரு மத்திய அரசு அதான் என்ன சொல்றாரு, இது வரைக்கும் நடக்கல சார், அதனால இனிமே நடக்கக்கூடாது. மே மாதம் 2ஆம் தேதி கர்நாடகாவுல சித்தராமையா சொல்லிருக்காரு விஷயம். மத்திய அமைச்சருடைய ஆய்வுகள் மாநில அரசினுடைய சுதந்திரம், அந்த பெடரல் செட்டப்ல கூட்டாட்சி தத்துவத்தில் இருக்கிற உரிமையை பறிக்கிற செயல். இது எல்லை மீறிய நடவடிக்கை. இதைத்தான் ஜனநாயகத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் நிதி ஒதுக்குறீங்க, ஒரு திட்டத்துக்கு செய்கிறீங்க, மாநில அரசு நிறைவேற்றுகிறது. நான் கேட்குற மத்திய அரசு திட்டங்கள் எவ்வளோ இருக்குது, அதையெல்லாம் ஒரு மாநில அமைச்சர் ஆய்வு செய்ய முடியுமா? அதற்கு மத்திய அமைச்சர் பதில் சொல்லுவாரா? இது என்ன ஒரு தலைப்பட்சமான ஒரு அணுகுமுறை? இதையெல்லாம் ஏற்றுக்க முடியாது. நீங்கள் மக்களோடு நேரடியாக சம்பந்தப்பட்டது மாநில அரசு. மத்திய அரசு செயல்படணும்னா மாநில அரசு மூலமாகத்தான் பண்ணணுமே தவிர மாநில அரசு மீது ஏறி தலையில உட்கார்ந்து கொண்டு ஆதிக்கம் செலுத்துவதை இந்த நாட்டில் அனுமதிக்க முடியாது. காங்கிரஸ் கட்சி செஞ்சதெல்லாம் பிஜேபி செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. காங்கிரஸ் அரசு அதனால விமர்சிக்கிறோம். தேவையில்லை. காங்கிரஸ் அரசு இருந்த போது எக்கச்சக்கமா ஊழல் பண்ணாங்க, நாங்க பண்ண முடியுமா? செய்ய ஊழல் இல்லை. நான் என்ன கேட்கிறேன், நாராயணி கூப்பிடுங்க. பாஜகவின் ஊழலை பற்றி ஒரு நாளைக்கு சிறப்பு ஒரு விவாதம் வைங்க. நான் சொல்றேன், அதாவது இல்ல சிறப்பு விவாதத்துல தான் பேசணுமா? வரி சலுகை, வரி சலுகை இல்ல இல்ல தொழில் அதிபர்களுக்கு வரி சலுகை ஒரு வருஷத்துல 6 லட்சம் கோடி கொடுத்திருக்காங்க. 6 லட்சம் கோடி, 6,50,000 கோடி கொடுத்து அவங்க கேக்குறதே ஊழல் தானே. சலுகை கொடுப்பதே ஊழல் தானே. பிஜேபி மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னு அவர் கேக்குறாரு. 6 லட்சம் கோடி 6 லட்சம் கோடி கொடுக்குறீங்களே, அது சலுகை தானே. தொழிலாளர்களுக்கு சலுகை கொடுக்குறீங்க, எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க? ஒரு விவசாய கடனை ரத்து செய்ய மாட்டேன்னு சொல்றீங்க, ஆனா வரி சலுகை 6 லட்சம் கோடி வருஷத்துல கொடுக்குறீங்க. இவங்க கிட்டத்தட்ட 25-30 லட்சம் கோடி ரூபாய் வரி சலுகை பண்ணியிருக்காங்க. அதாவது நான் மறுபடியும் அந்த விஷயத்தான் வரேன். சலுகை 4.6 கோடிக்கு அனுமதி கொடுத்திருக்கிறீர்கள், ஆனால் 305 கோடி அதிகமாக வந்திருக்கிறது. நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? இன்னைக்கு கார்த்தி சிதம்பரம் மேல இருக்கிற அக்யூசேஷனை அதுக்கு துணை புரிந்தார் தான், அதுக்கு பதில் சொல்லாத நீங்க வேற எங்கெல்லாம் போய் மூக்கு தொடர்றது? இவருக்குன்னா நீதிமன்றத்தில் போய் சொல்லுவாங்களாம். ஆனா நான் என்ன சொல்றேன், அதே நீதிமன்றத்துக்கு எங்க மேல தவறு இருந்தா போங்களேன், உங்களை எது தடுக்குது? உங்களுக்கு தெரியாத, காங்கிரஸ் கட்சிக்கு தெரியாத விஷயமா? இந்த நாட்டிலேயே அதிக பட்ஜெட்டை போட்டவர், நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்தவர் ப. சிதம்பரம்னு சொன்னாரு. இவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்றாரு. 70 வருஷம் ஆட்சி அரசு ஆண்டு இருக்கீங்க, போங்க நீதிமன்றத்துக்கு போங்க, எங்க மேல தவறு இருந்தா நாங்க வேணாம்னு சொன்னோமா? இல்ல உங்களுக்கு சொல்லுங்க, இந்திய நீதிமன்றங்களின் மீது காங்கிரஸ் கட்சி நம்பிக்கை இழந்து விட்டது அப்படின்னு சொல்லுங்க. நீங்க எதையுமே சொல்லாத தொடர்ந்து பிஜேபி மேல குறை சொல்வது தவறு. நான் கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தாங்க, இந்த வெங்கையா நாயுடு அவர்கள் உங்களுடைய ஆளும் மாநிலத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய அரசு அலுவலகத்துல, தலைமை செயலகத்துல அந்த முதலமைச்சரோட ஆய்வு கூட்டங்கள் நடத்தி இருக்கிறாரா இல்லையா? கர்நாடகாவில் பாத்தீங்கல்ல, சித்தராமையா அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாரு எனக்கு புரியல. எல்லை மீறி போகக்கூடாது. என்ன எல்லை மீறி? அளவுகோல் என்ன? அதாவது சாதாரண ஜனங்கள்ட்ட சொன்னாக்க ஒரு திட்டம் நடக்குது, ரொம்ப எளிமையான விஷயம். மாநில அரசு தான் மக்களோட தொடர்புல இருக்கு. நீங்க திட்டங்கள் கொண்டு போறதா இருக்கட்டும், ஆலோசனை கூட்டமா இருந்தா கூட நீங்க மாநில அரசு அப்படிங்கறத நீங்க முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கான அந்த பிரதிநிதித்துவம் கூடுதல். விவசாய பிரச்சனை வந்தது, விவசாயம் மாநில அரசு சார்ந்த சப்ஜெக்ட். நீங்க தமிழ்நாட்டில் யாராவது
மாநில அரசை குறை சொன்னீங்களா? ஐயோ மத்திய பாஜக அரசு இப்படி செஞ்சிருச்சே, ஊடகங்கள்ல இருந்து எதிர்கட்சிகள்ல இருந்து கேள்வி கேட்டாங்களா இல்லையா? அன்னைக்கு ஏன் இந்த ஊடகமோ அந்த எதிர்கட்சிகளோ இது மாநில அரசு சார்ந்த துறை, இதுல நாம இது பேசக்கூடாது மத்திய அரசு ஏன் சொல்லல? நீங்க நான் தொடர்ந்து அதான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க ஐயா கண்ணு டெல்லியில போய் உட்கார்றாரு, இது ஏங்க மாநில அரசு செய்ய வேண்டிய விஷயம்னா ஏன் உங்களுக்கு பொறுப்பு இல்லையா? ஊடகங்கள் எங்களை பார்த்து கேள்வி கேட்டதா இல்லையா? தேசிய வங்கிகளில் இருக்கக்கூடிய கடன்களை மத்திய அரசு இது நியாயம் இல்லைங்க, இது நியாயம் இல்ல, இது நியாயம் இல்ல. நான் சொல்லுவேன், ஐயா கண்ட என்ன கேள்வி கேட்கணுமோ கேட்டாச்சு. மாநில அரசு பிரதிநிதிகள் வருகிற போது அங்க கேள்வி கேட்டாச்சு. அப்போ நான் என்ன மத்திய அரசு தரப்புல நீங்க வருகிற போது கேள்விதான். நீங்க உங்களை மட்டுமே நோக்கிய கேள்வி பதில் சொன்னோம், நாங்களும் பதில் சொன்னோம். அவங்களும் பதில் சொன்னாங்க. அப்போ ஐயா கண்ணும் பதில் இல்லைங்க, சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன், பல ஆயிரம் அதிமுக வந்தவங்களும் பதில் சொன்னாங்க. கார்த்திகேயன் பல ஆயிரம் கோடி ரூபாய் முதலீட்டுல ஒத்துழைப்போடு நடக்கக்கூடிய விவகாரங்கள்ல ஒரு தாமதம் ஏற்படக்கூடாது என்ற காரணத்தினால ஏற்கனவே 2-3 நாட்களுக்கு முன்னாகவே அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அனுப்பிவிட்டு இங்க இருக்கிற அதிகாரிகளோடு பேசி இதுல ஏதாவது இடைஞ்சல் இருக்குதா, என்ன எது இருந்தாலும் சரி செய்து உடனடியாக தீர்வு காணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆய்வு கூட்டத்தை நீங்கள் வசைப்பாடுவதோ இகழ்வதோ இது காழ்ப்புணர்ச்சி கொண்டு மக்கள் நலனை நீங்கள் வேண்டும் என்று மக்கள் எதிராக செயல்படுகிறீர்கள். எங்கேயோ ஒரு இடத்துல உறுத்தலும் நெருடலும் இருக்கிறதுனாலதான் புதுடில்லியில 45 நாட்கள் ஐயா கண்ணு தலைமையில விவசாயிகள் போராட்டம் நடத்திய போது இந்த வெங்கைய நாயுடு எங்கே போனார்? தமிழ்நாட்டுக்கு ஆய்வு செய்கிறார். விவசாயிகள் நான் கேட்கிறேன், விவசாயிகள் ஒரு கோரிக்கை, என்ன கோரிக்கை? கூட்டுறவு கடன்களை மாநில அரசு கொஞ்சம் கூட்டுறவு கடன்களை மாநில அரசு தள்ளுபடி செஞ்சிருக்கு. அதே போல தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை. அந்த கோரிக்கையை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத மத்திய அரசு அதே போல தொழிலதிபர்களுக்கு வரி சலுகை 6.5 லட்சம் கோடி கொடுக்குறீங்க. 6.5 லட்சம் கோடி. ஆனா விவசாய கோரிக்கையை நீங்க கவனிக்கல. வெங்கைய நாயுடு தலைமைச் செயலகத்துக்கு ஆய்வு செய்கிற வெங்கைய நாயுடு, எல்லா மாநிலத்துக்கும் போய் ஆய்வு செய்கிற வெங்கைய நாயுடு ஐயா கண்ணுவை சந்திப்பதில் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் அரசியல் சீர்குலைவை நடத்த முற்படுகிற வெங்கைய நாயுடு டெல்லியில இருக்கிற விவசாயிகள் போராட்டத்தை ஐயா கண்ணுவை சந்திக்க மறுத்தது ஏன், புறக்கணித்தது ஏன், உதாசீனப்படுத்தியது ஏன்? இல்ல இந்த தள்ளுபடின்னு சொன்னாங்க. நான் அதுக்குள்ள போக வேண்டாம்னு பார்த்தேன். ஆனா தள்ளுபடினா என்னன்னு ஐயா கோபண்ணாவுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு 10 மடங்கு அந்த தள்ளுபடின்ற பேர்ல காங்கிரஸ் அரசு இருந்த பொழுது கூட தேசிய வங்கிகள் செஞ்சு, ஆனா அது தள்ளுபடி இல்லைன்றதும் நிறைய பேருக்கு தெரியல. ஆனா வேண்டும் என்ற திட்டமிட்ட ரீதியில நம்ம இந்த சதி திட்டம் மாதிரி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ்காரங்க. இது தள்ளுபடி என்பது புத்தகங்களிலிருந்து எடுக்கப்பட்டு அந்த சொத்துக்கள் முடக்கப்பட்டு மறுபடியும் அந்த சொத்துக்கள் அவர்களுடைய பெயரிலேயே பணத்தை மறுபடியும் மீட்பதற்காகத்தான் ஒரு இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால சும்மா இந்த தள்ளுபடின்ற பொய்யை சொல்லி மக்கள் மனதில் நஞ்சை விளைவிக்காதீர்கள். அப்புறம் என்ன சார், இடைவேளை எடுத்து நம்ம தொடர்ந்து பேசலாம். பாரதிய ஜனதா கட்சிக்கு ரஜினி வந்தால் வரவேற்போம் அப்படின்னு பொன் ராதாகிருஷ்ணன் பேசியிருக்கிறாரு. அரசியலுக்கு வந்தாலும் வரவேற்போம், கட்சிக்கு வந்தாலும் வரவேற்போம் அப்படின்னு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறாரு. உங்கள் கட்சியுடைய மகிழா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் நக்மா போய் ரஜினி அரசியலுக்கு வந்தால் நல்லதுன்னு அவருக்கு அறிவுரை ஆலோசனை எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ 2 கட்சியும் ரஜினியை வரவேற்கிறதுல இந்த அளவு முனைப்பு காட்டுறதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அவங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பல முயற்சிகளை தமிழ்நாட்டில் அவங்க எடுக்கிறாங்க. பாஜகவை வளர்ப்பதற்கு ஒரு கொள்கையை சொல்லி மக்களிடம் பிரச்சாரம் செய்து ஊழியர்களை திரட்டி கட்சியை வளர்ப்பது ஒரு முறை. இன்னொரு முறை அதிமுகவை பிளவுபடுத்துவது, அப்புறம் ரஜினிகாந்தை எதிர்பார்ப்பது, அதன் மூலமாக தன் கட்சியை வளர்த்து விடலாம்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் நடக்காது. இன்றைக்கி ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும்னா அவர் எப்போவோ வந்திருக்கலாம். 1996 அவர் மிகப்பெரிய பங்கு வகித்து அன்றைக்கு ஜெயலலிதா ஆட்சியை அகற்றுவதற்கு மிகப்பெரிய அளவில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் மூப்பனார் அவர்களோடு இதே துக்ளக் ஆசிரியர் சோ அவர்களுடைய அலுவலகத்தில் பல சந்திப்புகள் நடைபெற்றது. இதே ரஜினிகாந்த் அவர்களும் சிதம்பரம் அவர்களும் கைலாசம் அவங்க வீட்டில் சந்தித்து பேசியிருக்காங்க. துக்ளக் அலுவலகத்தில் பேசுனாங்க. பல முயற்சி எடுத்து அன்றைக்கி மிக பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் நடத்தி அரசியலுக்குள்ள தீவிரமாக இருந்தார். அதற்கு பிறகு அவர் பல நேரங்களில் அரசியலுக்கு வர வேண்டும் வரணுன்ற விவாதம் நடக்கிறதே தவிர அந்த விவாதத்தை அவர் அனுமதிக்கிறார். என்னை பொறுத்தவரை அவர் 1996 சொல்லும்போது ரொம்ப ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வா குறிப்பிட்டு சொல்றீங்க. ஆமா, ஆனா அவரு பேசும்போது ஒரு விபத்துன்னு எளிமையா கடந்து போறாரு. 96 அவர் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஒரு நடவடிக்கையை இன்றைக்கு விபத்து என்று அவர் சொல்லுகிறார். அது அது எப்படி அவருடைய மதிப்பீடுன்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்தவரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள்
அரசியலுக்கு வரணும்னா வரணும், இல்லைன்னா வரமாட்டேன் என்று ஒரு முடிவோடு அவர் அறிவிப்பது நல்லது. இந்த சர்ச்சையை அவர் வந்து கிட்டத்தட்ட பிஜேபிக்கு போக மாட்டேனாவது சொல்லணும். இல்ல 1 வருடம் 2 வருடம் இல்ல 30 வருடங்களாக இந்த சர்ச்சையை அவர் வந்து நீட்டிக்கொண்டே போகிறாரு. இதனால தேவையற்ற குழப்பங்கள். ஏன்னா இந்த குழப்பம் இருக்கிறதுல என்ன ஒண்ணுன்னா, அவரை பற்றிய பேச்சு எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. அதை வந்து இதை முடிவு கொண்டு வரணும், அவர்தான் முடிவு எடுக்கணும். தெரிஞ்சிருந்தும் ஏன் நக்மா போய் பார்த்து வாங்கன்னு அறிவுரை சொல்றாங்க, ஆலோசனை சொல்றாங்க? அதாவது இதுதான் கட்சிக்கு அப்படி ஒரு முகம் தேவைப்படல. இதை வந்து மற்றவர்கள் போவது ஒன்று, அதை அவர் வந்து அனுமதிப்பது, அதன் மூலமாக ஊடகங்களில் செய்தி வருவது, அதுக்கப்புறம் மறுப்பது, இதெல்லாம் தொடர்ந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் ரஜினிகாந்த் மிக சிறந்த நடிகர், கலைத்துறையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போனவர், இந்த இந்திய அளவில் பேசப்படுகிறவர். அதில் மேலும் பல வெற்றிகளை அவர் குவிக்கணுமே தவிர தயவுசெய்து அரசியலுக்கு வருவாரா இல்லையா என்பதை ஒரு முடிவாக அவர் சொல்கிறது நல்லது. அதாவது நக்மா ரஜினி சந்திப்பை நான் வந்து பிரியா பாஷா சந்திப்பாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கு மேலே அதில் அரசியல் முக்கியத்துவம்லாம் இல்லை. எவ்வளோ பாஷா டூ எடுக்கலாமான்னு கூட கேட்டுருக்கலாம், அதை பற்றிலாம் நமக்கு தெரியாது. ஆனால் குஷ்புவும் நக்மாவும் காங்கிரஸுக்கு வரும்பொழுது நான் அவங்கள குறைச்செல்லாம் மதிப்பிடலை. அவங்க ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. அவங்கள போன்ற நடிகர்கள்லாம் வரும்பொழுது ரஜினியை அரசியலுக்கு வரக்கூடாது. தவிர இது எப்படி வந்து கட்டாயப்படுத்த முடியும்? நீங்கள் கரெக்டாக சொல்லிடுங்க, வருவீங்களா இல்லையா, வரதா இருந்தால் வாங்க, இல்லைன்னா வரமாட்டேன்னு சொல்லுங்கலாம், வந்து மிரட்டலாம் முடியாது. 30 இது என்னங்க இது? அது அவருடைய விருப்பங்க. வந்தால் வரட்டும், வரலன்னா இல்லை. அதுதான் சொல்கிறோம், நீங்கள் வாங்க, வந்தால் சந்தோஷம், வரலையா அது உங்களுடைய விருப்பம். எங்களை பொறுத்து வரல, அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம், ஜனநாயக உரிமை. அதுவும் ரஜினியை போன்ற பெருந்தன்மையை புரிஞ்சுக்க முடியுது. ரஜினியை கோபண்ணா சொல்றது என்னன்னா, பிஜேபிக்கு தமிழகத்துல ஒரு சிறந்த ஆளுமையோ ஒரு கவர்ச்சிகரமான முகமோ இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதனால பிஜேபி வந்து தொடர்ந்து ரஜினியை வரவேற்குது அப்படின்னு சொல்றத இல்ல. நீங்க இந்த தமிழகத்துல அது ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த சிறந்த ஆளுமை அப்படின்னா நீங்க சொல்றது வந்து ஒரு ஃபேஸ், அதாவது ஜெயலலிதா, கருணாநிதி அப்படிங்கிற மாதிரியான ஃபேஸ். அதே மாதிரி கவர்ச்சி அப்படின்னா அகைன் சினிமா, அதெல்லாம் தேவையில்லை. நாங்கள் நல்ல திட்டங்களை மக்களிடத்தில் எடுத்து சென்றிருக்கிறோம். சிறந்த ஆட்சியை நாங்கள் இந்தியா முழுவதும் கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வெற்றிடத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளின் மூலமாக, அரசின் சாதனைகள் மூலமாக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் எங்களுடைய நிலை. ரஜினியை பொறுத்தவரையில் நல்ல மனிதர். அவர் ஏற்கனவே சொன்னது போல அவர் அரசியலுக்கு வந்தால் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கலாம். ஏன்னா அவரே சொல்றாரு, ஊழல் செய்யணும், நீங்கள் கவுன்சிலர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும்னா அந்த ஆசையில் வராதிங்க சொல்றாரு. மோடி என்ன சொல்றாரோ அதுதான் ரஜினி சொல்றாரு. அதனால அவர் வந்தா சந்தோஷம். அதுலேயும் குறிப்பாக பிஜேபிக்கு வந்தால் உண்மையிலேயே நாங்கள் வரவேற்கிறோம். யார் வேணாலும் வரலாம். ரஜினின்றது மட்டும் இல்லை, எங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு நல்ல ஒரு இந்தியாவை நாம் உருவாக்க வேண்டும் அல்லது வளர்த்தெடுக்க வேணும்னா யார் வேணாலும் வரலாம். இன்னைக்கு வந்து ஒரு உச்சகட்டமான நிலை வந்து பாஜகவுக்கு இருக்கு. ஒரு 283 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று நரேந்திர மோடி ஆட்சி செய்துக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்க்க முடியலன்னா எப்போ வளரப்போகுது? கிட்டத்தட்ட 2% வாக்குகள் கூட இல்ல 2% வாக்குகள் கூட இவங்க பெற முடியல. ஆனா எங்களை பொறுத்தவரை 1989 நாங்க தனியா நின்னப்போ 20% வாக்குகளை பெற்றவர்கள் நாங்கள். 27 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கோம். ஜெயலலிதா வந்து கூடுதலாக 1% தான் பெற்றாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கூட்டணியில் அப்புறம் முதலமைச்சராக வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி நாங்கள் 20% வாங்குகிற அளவுக்கு எங்கள் கட்சியை நாங்கள் தமிழ்நாட்டிலே வளப்படுத்தி இருந்தோம் 1989. இன்னைக்கு பாஜக 2% தாண்ட முடியல. அதனால அவர்கள் வந்து எல்லா முயற்சியும் தோல்வி அடைந்த நிலையில அதிமுகவை செய்யலாமா, அவங்க ரஜினிகாந்தை இழுக்கலாமான்னு முயற்சியில் இருக்கிறாங்க. 20 அவங்க பிரச்சனை. தமிழ்நாட்டுல பாஜக தலைப்பு வாய்ப்பே கிடையாது. 20 உங்க பிரச்சனை இல்ல. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ஒரு தலைப்பு இருக்கு, அதையும் பேசிடலாம். குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பா சோனியா காந்தியோடு மம்தா பானர்ஜி ஆலோசனை நடத்தி இருக்கிறாங்க. தொடர்ந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு கூட்டணியை கட்டமைப்பதற்கான முயற்சிகளை மாநில அரசும் மாநில கட்சிகளும் செஞ்சுட்டு வராங்க. அதே மாதிரி காங்கிரஸ் தரப்பிலிருந்து அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுவதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு. எப்படி பார்க்க? இல்லை, இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலை பொறுத்தவரையிலும் என்னவோ பிஜேபி வந்து ஒருவேளை போட்டி வந்தா பிஜேபி வேட்பாளர் இந்த நம்ம நிறுத்துற வேட்பாளர் தோத்து போயிடுவாங்கன்ற மாதிரியும் எல்லாருமா சேர்ந்து பிஜேபிக்கு எதிராக செஞ்சு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவாங்க ஒரு மாயையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தேதியில் மொத்தம் உள்ள 10,98,882 மதிப்பு வாக்குகளில்
பிஜேபிக்கு ஆல்ரெடி தேசிய ஜனநாயக கூட்டணியில் 5,27,371 மதிப்பு வாக்குகள் இருக்குது. அதாவது 48.10 விழுக்காடு வாக்குகள் எங்களிடத்துல இருக்குது. இந்த நீங்க சொல்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில வந்து மொத்தமே 15.90 விழுக்காடு வாக்குகள் தான் இருக்குது. அதை தவிர இந்த டிஎம்சி மாதிரியான கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு 23% இருக்குது. இதுல ஏடிஎம்கே, பிஜு ஜனதாதள், தெலுங்கானா ராஷ்டிரிய அந்த இவர் நம்ம சந்திரசேகர் ராவ் அது ஒரு 12.20. இதெல்லாம் இருக்கும் பொழுது எங்களுக்கு உண்மையிலே ஒரு போட்டின்னு வந்து அந்த மாதிரி குடியரசுத் தலைவர் தேர்தலில் பெரும்பாலும் நடக்காது. ஒருவேளை வந்தால் கூட இன்னைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி அவரை வந்து தெளிவா ஆதரவை சொல்லியிருக்கிறார். 9 எம்பிக்கள், 67 எம்எல்ஏக்கள், ஒரு ராஜ்யசபா. பிஜு ஜனதாதள் எல்லாருமே வந்து பிஜேபியினுடைய வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். அதனால ஏதோ ஒரு மிகப்பெரிய போரை நடத்துவது போலாம் சொல்றதெல்லாம் தவறு. அதனால இதை பத்தி நம்ம இக்னோர் பண்றது தான் பெட்டர். இல்ல நண்பர் நாராயணன் பேசும்போது டிஎம்சி மாதிரி கட்சி மம்தா பானர்ஜி வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டு கால மார்க்சிய ஆட்சியை வந்து விலக்கிவிட்டு ஆட்சிக்கு வந்திருக்கு. காங்கிரஸை எதிர்த்து இல்ல காங்கிரஸை எதிர்க்க நான் இல்லைன்னு சொல்ல. ஆக ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர் இன்றைக்கு அவர் முயற்சி எடுத்திருக்கிறார். சோனியா காந்தியை சந்திக்கிறார். என்னை பொறுத்தவரை மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள்லாம் இன்னைக்கு ஒன்று சேர வேண்டிய மிகப்பெரிய ஒரு நிர்பந்தமான சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. நாட்டை அச்சுறுத்துகிற சக்தியாக வந்து மக்கள் விரோத உணர்வு கொண்ட ஒரு ஆட்சியாக பாஜக தலைமை, நரேந்திர மோடி தலைமை விளங்குகிற காலத்தில் இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு வலிமையான ஒரு வேட்பாளரை நிறுத்தி அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒரு முகத்தில் திரட்டுவதற்கு இன்னைக்கு மம்தா பானர்ஜி சோனியா காந்தி, ராகுல் காந்தி அவர்களை சந்தித்திருக்கிறார். இன்னும் கேட்டீங்கன்னா மம்தா பானர்ஜி இடதுசாரி காங்கிரஸ் செய்ய போதா இல்ல மம்தா பானர்ஜி தான் செய்ய போறாங்க. நாங்கள் வந்து இப்போ எல்லாருடைய கருத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கோம், எல்லாரோடையும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல வேட்பாளர், அதாவது மதசார்பற்ற கொள்கையினுடைய அந்த கொள்கைகளை தாங்கி நிற்கிற ஒரு நல்ல வேட்பாளரை தேர்வு செய்து இந்த ஆட்சிக்கு எதிராக நிறுத்துவோம். அதன் மூலமாக இன்றைக்கு இந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஜனநாயக மதசார்பற்ற உணர்வு கொண்டவர்களை, அந்த சக்திகளை எல்லாம் திரட்டணும். கம்யூனிஸ்ட் கட்சியினர், மம்தா பானர்ஜி, காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், இன்னும் இருக்கிற பல கட்சிகளை ஒருங்கிணைத்து நாங்கள் 2004க்கு முன்பு எப்படி ஒரு கூட்டணியை உருவாக்கினோமோ, எப்படி ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது, அப்படி உருவாக்குவதற்கான முயற்சி தான். மதச்சார்பற்ற வேட்பாளர்னு 2-3 தடவை சொன்னாரு. அப்ப பிஜேபி தரப்புல மதச்சார்பு உள்ள வேட்பாளராக நிறுத்தப்படுவார்னு எடுத்துக்கலாமா? ராஜா கூட பேசும்போது RSS அமைப்பை சேர்ந்தவர் தான் வருவாரு, அதுல என்ன தவறுன்னு கூட கேட்டார். மதசார்பற்ற அப்படின்னா முஸ்லீம் லீக், கிறிஸ்துவ ஜனநாயக கட்சி, இப்படி வரிசையா வந்து ஜாதி கட்சிகள், இங்க வந்து விடுதலை சிறுத்தைகள்லாம் கூட இருக்கு. இந்த மாதிரி சாதி சார்ந்த, மதம் சார்ந்த கட்சிகள் தான் மதசார்பற்ற கட்சிகள்னு கோபண்ணா சொல்றாரான்னு எனக்கு தெரியல. நாங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி போலி மத சார்பு பேசுறதெல்லாம் வேணாம். நீங்க இது சொல்லி சொல்லி தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களிலும் பிஜேபியினுடைய ஆட்சி வந்துகிட்டு இருக்குது, மக்கள் வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க அதை பெருசா பிடிக்கிறீங்க, மக்களும் அதைத்தான் நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் என்று தெளிவாக இருக்கிறார்கள். இதுல குறிப்பா நீங்க சொன்னது போல ஒரு RSS காரர் ஏன் வரக்கூடாது? எல்லாருமே RSS தான். பிஜேபி என்பது RSS-னுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாங்க. RSS தான் முன்னால் இருந்து இயக்குகிறது. நரேந்திர மோடி RSS, நான் RSS, எல்லாரும் RSS தான். அதுல தவறு என்ன இருக்குது? ஒரு காங்கிரஸ்காரங்க வந்து ஜனாதிபதியா வரும்போது ஏன் RSS காரங்க வரக்கூடாது? காங்கிரஸே வரும்போது ஏன் RSS வரக்கூடாதுன்றதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ், இப்ப இருக்கிற காங்கிரஸ் வந்து பழைய காங்கிரஸ் இல்ல. இது தொடர்ந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. காமராஜரை நீக்கிய இந்திரா காந்தி அல்லது இந்திரா காந்தியை நீக்கிய காங்கிரஸ். காமராஜர் இறக்கும் பொழுது காங்கிரஸ்ல இல்ல. இவர்கள்லாம் காங்கிரஸ் ஆட்சி அமைப்போன்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. காமராஜர் மிக தெளிவாக இருந்தார். கடைசியில் அவர் இறக்கும் போது கூட காங்கிரஸ்ல இல்ல, ஜனதா கட்சியோடு இணைந்து கூட்டணி வைத்து நாகர்கோவில் MP ஆனது எங்களோடு இணைந்திருந்தவர் தான் காமராஜர் என்பதுதான் வரலாறு. இல்ல, அதாவது காமராஜரை உயிரோடு கொளுத்த முற்பட்டவர்கள் காமராஜருக்கு சொந்தம் கொண்டாடக்கூடாது. ரெண்டாவது நான் சொல்லிடுறேன். அதாவது இன்னைக்கு காமராஜரை பற்றி பாஜக பேசக்கூடாது. ஸ்தாபன காங்கிரஸ் பின்னால காங்கிரஸோடு இணைந்தது வந்து ஸ்தாபன காங்கிரஸ்ல இருந்தவர்கள்லாம் காங்கிரஸ்ல வந்து இணைந்தாங்க. கடைசி காலத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இரு காங்கிரஸ் இணைப்புக்கு என்ன முயற்சி செய்தார்லாம்
எங்களுக்கு நன்றாக சொல்றேன். தெரியும். நாராயணனுக்கு தெரிஞ்சிருக்க நான் வாய்ப்பில்லை. சொல்றேங்க, அவர் அக்டோபர் காங்கிரஸ் பக்கமே மாதம் வராதவர். சார், காந்தி- நான் காங்கிரஸ்காரன் சொல்றேன். நான் சொல்றதுதான் வந்து சார், உண்மை. காந்தி பிறந்த ஒண்ணு. நாள் அன்று காமராஜர் இறந்தாரா இல்லையா? இல்ல, இல்ல. ஹார்ட் அட்டாக்ல இருந்தாரா இல்லையா? ஏன்னா அன்னைக்கு நீங்க ஆச்சாரிய கிருபானனிய எமர்ஜென்சி பீரியட்ல அரெஸ்ட் பண்ணவருடைய அந்த அதிர்ச்சி இதெல்லாம் தாங்காமல் அப்பட்டமான- காந்தி பிறந்த இல்ல, இல்ல. அக்டோபர் 2 இல்ல, காந்தி நான் பிறந்த நாள் சொல்றேன். காமராஜர் இறந்த நாள் இல்ல, இல்ல. இல்லன்னு உங்களால மறுக்க இல்ல, முடியுமா? இல்ல. அப்பட்டமான அவதூறு. அவர் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் சொல்வதை உங்களால் மறுக்க வகுப்புவாத முடியுமான்றதுதான் ஜனசங்கத்தை கேள்வி. எதிர்த்தவர் அதுதான் காமராஜர். கேள்வி. அப்புறமா தமிழ்நாட்டில் எப்படி, ஏங்க? நான் சொல்றேன் கொஞ்சம் எவ்வளவு கொஞ்சம் இருங்க. கொச்சைப்படுத்துறாரு பாருங்க. தமிழ்நாட்டில் ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்த போது அவர் அதுல ஜனசங்கம் போன்ற கட்சிகள்லாம் இணங்கி இருக்கிற காரணத்தினாலே அதோட ஒத்துழைக்க மறுத்தவர் காமராஜர். நாகர்கோவில் எப்படி ஜெயிச்சாரு பார்லிமெண்ட்? காங்கிரஸ் காங்கிரஸோட செய்தி யாருக்கு? ஸ்தாபன காங்கிரஸ் செய்திக்கு நேரம் ஆயிடுச்சு. செய்திக்கு நேரம் ஆயிடுச்சு. அதெல்லாம் தவறு. வரலாற்றை திரும்பி நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.